தூத்துக்குடி பகுதிகளில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. அடுத்த 1 மணி நேரத்தில் அங்குள்ள வீடுகளை ஆக்கிரமித்தது வெள்ள நீர். சம்பவம் கேள்விப்பட்டதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இரவோடு இரவாக களமிறங்கிய மேயரின் செயல் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. தூத்துக்குடி மாநகர பகுதியில் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழையால் பல்வேறு இடங்களில் மழை நீர் வெள்ளம் போல் சூழ்ந்தது. இன்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். குறிப்பாக புதுக்கோட்டை, மரவன்மடம், கோரம்பள்ளம் ஆகிய பகுதிகளில் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உடனடியாக மழைநீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். மக்களின் வேண்டுகோளை ஏற்ற தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி நேற்று இரவு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டார். கரிக்கலம் காலனி பகுதி, பாதாள சாக்கடை உந்தி நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதாக என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அதே சமயம் மழைநீர் சூழ்ந்த பல இடங்களில் மாநகராட்சி ஊழியர்களை கொண்டு மழைநீர் அகற்றும் பணியை மேற்கொண்டு வருகிறார். மக்களின் கோரிக்கையை ஏற்று இரவோடு இரவாக களமிறங்கிய மேயரின் செயல் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது.